ஆர்த்தியோடு அவருக்கு ஏற்படுகிறது தொடர்பு ஏற்படுது. ஒரு நட்பாக மாறுது. அது காதலாக மாறுது. 2 தரப்புலயும் திருமணம் வேணாம் என்ற மாரி முடிவு பண்றாங்க. ஜெயம் ரவியுடைய அப்பா மோகன் என்ன சொல்றாரு, வேணாம் அந்த திருமணம் 2மே சினிமா குடும்பமா இருக்கு வேண்டாம்ங்கிற மாரி முடிவு பண்றாங்க. அப்புறம் 2 குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு பேசி திருமணம் பண்றாங்க. திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 2 குழந்தைகளோட வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டுருக்கப்ப, திடீர்னு ஆர்த்திக்கும், ஜெயம் ரவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, ஜெயம் ரவி வீட்டை விட்டு வெளியேறி செல்கிறார். எங்க போறார்? கொஞ்ச நாள் அவருடைய கம்பெனி ஆஃபீஸில் தங்கியிருக்கிறார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கோவால போயிருக்கிறாரு. ஜெயம் ரவி வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டாருங்கிற செய்திகள்லாம் பரபரப்பா போச்சு. இப்படி போயிட்டு இருக்கப்ப தான், ஜெயம் ரவியினுடைய மனைவி ஆர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை குடுக்குறாங்க. அதாவது ஜெயம் ரவி வந்து ஒரு பாடகியோட கோவாவில் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு சில ஆதாரங்களையும் போடுறாங்க. அதாவது ஆர்த்தி பேரில் இருக்கக்கூடிய காரை தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த கார் வந்து அங்கே ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃபைன் பண்ணதுக்கான பணம் கட்டியிருக்காங்க. அதுக்கு செலான் வந்து இங்கே வந்திருக்கு. பட் அந்த காரில் பயணம் பண்ணவங்க ஒரு கெனிஷாங்கிற ஒரு லேடியும், ஆர்த்தியும் ரவியும்ன்ற மாதிரியான சில டாக்குமெண்ட்டாக மீடியாஸ் கொடுக்குறாங்க. ரவி அதை மறுக்கிறார்.